صلي ربي على الرسول وسلم وعلى الآل والإمام الحسين صلي ربي على الرسول وسلم وعلى الآل والإمام الحسين صلي ربي على الرسول وسلم صلي ربي على الرسول وسلم صلي ربي على الرسول وسلم وعلى الآل والإمام الحسين صلي ربي على الرسول وسلم وعلى الآل والإمام الحسين قرة المصطفى ذرة الزهراء قرة المصطفى ذرة الزهراء قرة المصطفى ذرة الزهراء بضعة للرسول أم الحسين صلي ربي على رسولي وسلم وعلى الآل والإمام الحسين سرة المرتضى علي المعلى سرة المرتضى علي المعلى سرة المرتضى علي المعلى سري ياسين كنز فخر الحسين صلي ربي على الرسول وسلم وعلى الآل والإمام الحسين شاست حسين بعد شاست حسين دين است حسين دين بناست حسين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم وجد وعظم أهل بيت أطهار ملك الكونين والثقلين سلطان الدارين سلطان الشهداء مجتبى كربلاء جدي قرتين ملجأ إمام علي مقام ابن رسول الله صدر محمد سيدنا حسين عليه الصلاة والسلام ஆமீன். நாயகம் அவர்களுடைய முபாரக்கான மௌலிதுல் கரீமுடைய மீலாது ஷரீஃபுடைய அந்த அசல் நாள் இந்த சேம் டேட் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஷாபான் மாதம் பிறை 5வது தினத்தில் யௌமுல் இத்னைன் ஷரீஃப் திங்கக்கிழமை அன்னைக்கு ஹிஜ்ரா 4வது வருஷத்தில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல்லாஹ் கபதர் கரீமான பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் நப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம் சங்கையான தவ செல்வமாக 2வது அருமை திருமாணிக்க மகனாராக இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மதீனத்துல் முனவ்வராவில் மாஷா அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை கொண்டு வந்தோம். மௌலிது கரீமான இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃபுடைய அந்த நம்ம புற ஒன்றுலேருந்து என்ன ஷாபான் புற ஒன்றில் சிறப்பாக சாஹிபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஃபைது பரக்கத்து கொண்டு கோவளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஓதுலாரத்துடைய மனது இனாயத்து ஹிமாயத்து கொண்டு ஹாஜா மனித துஷ்டியுடைய நூரானி தவஜுர காதலுடைய பாதுஷா நாயத்துடைய இஜாசத்தில் சிறப்பான முறையில் என்ன இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃபுடைய அவ்வல் மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக கோவளம் ஷரீஃபில் வெள்ளிக்கிழமை ராத்திரி நடந்துச்சு. அதோட தொடர்ந்து 3 நாள் கோவளத்தில் 4வது நாள் கழிஞ்ச தினம் நேற்றைய தினம் ஞாயிறு பின்னேரம் திங்களரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய லைலத்துன் நூர் ஈதுன் நூர் ஈதுல் ஃபராயிதுல் அக்பர் தாருல் மஹபா இங்கே மாஷா அல்லாஹ் சிறப்பாக நாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் மனாது செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் இமாம் அலைஹிஸ்ஸலாம் மௌலிதுல் கரீமுடைய அந்த அசல் நாள் இன்னைக்கு பேர 5 ஷாபான் பேர 5. அதை நாம் என்ன ததுக்கரா செய்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த நசீஹத் ஷரீஃப் மஜ்லிஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முகர்ரபான மஹபூபீன்களுடைய மௌலிதுல் கரீமுடைய தினத்தில், அவர்கள் விசால் முபாரக்குடைய தினத்தில், அவங்க மௌலிதுல் கரீமான அந்த இடத்துல, விசால் முபாரக்கான அந்த இடத்துல, அவங்களோட ரவுதா ஷரீஃப் இருக்கிற அந்த பாகத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருக்கிறான். மாஷா அது குர்ஆன் மாஷாலா தஹ்கீக் செய்யுது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலிமயமான மேராஜ் ஷரீஃப் நடந்த பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேராஜ் ஷரீஃபுடைய ஆலிமு ஷானை சொல்லி காட்டும் பொழுது குர்ஆன் ஷரீஃபில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் ஷரீஃபிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகத்தை எவ்வளவு மகா கௌரவத்தோடு கொண்டுட்டு போனாங்கிற அந்த விஷயங்களை இந்த பகுதியில் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லதி பாரக்கனா ஹவுலஹுங்கிற மாசால் பைத்துல் முகத்தஸை சுற்றி நம்ம மாசால என்ன பரக்கத்து செய்திருக்கிறோங்கிற மாசால. பைத்துல் முகத்தஸ் சுற்றினா பெரிய பெரிய மாலா இருக்குது, பெரிய பெரிய வியாபார சென்டரா இருக்குது, இல்லை பெரிய பெரிய பேங்க் இருக்குதா, என்ன இருக்குது? பைத்துல் முகத்தஸை சுற்றிலும் மாஷால்ல என்ன ஏதாவது ஒரு பெரிய பொழுதுபோக்கு இடமோ, ஒரு பார்க்கோ, இல்லை ஒரு பீச்சோ, ஒரு ஃபால்ஸோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அல்லதி பாரக்கனா ஹவுலஹு மாமானா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மஹபூபீன்களான முகர்ரபான இபாதுகளான அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய மஸார் ஷரீஃப் இருக்குது, கபூர் ஷரீஃப், குபூர் முகத்தஸா இருக்குது. மாஷா குபூர் அக்தஸ் இருக்குது. பைத்துல் முகத்தஸை சுற்றிலும் மாஷா அல்லாஹ் ஏறத்தாழ என்ன 70,000 நபிமார்களுக்கு மேலே தத்ஃபீன் ஆயிருக்கிறாங்க. ஒரு நபி 2 நபி இல்லை, எத்தனை நபி? 70,000 70,000 அம்பியாக்கள் ரசூல்மார்கள் பைத்துல் முகத்தஸை சுற்றி மாஷா அல்லாஹ் அவர்கள் தத்ஃபீன் ஆயிருக்கிறாங்க. அப்ப நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கபர் ஷரீஃப் இருக்கிற இடத்த அல்லாஹ் என்ன சொல்றான், பாரக்கனா ஹவுலஹுங்கிற மாஷா, ஹவுலஹுங்கிற மாஷா சுற்றிலும் இருக்கிறான். ஏன்னா சுற்றிலும் மஸார் ஷரீஃப் இருக்குது. விளங்குதா? பொதுவுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கன்னு சொல்லல, பரக்கத்து எப்படி செஞ்சிருக்கிறேன்னு அந்த சூரத்து ஷரீஃபையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரியுது, நபிமார்களுடைய கபூர் ஷரீஃப் இருக்கிறது அல்லாஹ் என்ன சொல்றான், பாரக்கனா ஹவுலஹுங்கிற மாஷா. பைத்துல் முகத்தஸ் சுற்றி அம்பியாக்கள் ரசூல்மார்களுடைய கபூர் ஷரீஃப், 70,000 அம்பியாக்கள் ரசூல்மார்கள் கபூர் ஷரீஃப். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தருது, நபிமார்களுடைய கபூர் ஷரீஃப் இருக்கிற இடம் பரக்கத்து செய்யப்பட்டது. மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா
இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய எல்லா இமாமின்களுக்கும் இமாம் மாஷா. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய எல்லா இமாமின்களுக்கும் இமாம் மாஷா. என்ன ஹனஃபி இமாமுக்கு முர்ஷித் முரப்பி, மாலிக் இமாமுக்கு முர்ஷித் முரப்பி. மாலிக் இமாம் மாஷா எவ்வளவு மகா விசேஷமானவங்க. மாலிக் இமாமுடைய ஷரஃபை பத்தி ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மாலிக் இமாமுடைய ஷரஃப், அவர்களுடைய கிரேட்னஸ் நமக்கு யாரு சொல்லி தர்றா? ஷாஃபி இமாம் சொல்லி தராங்க. மாலிக் இமாமிட்ட 16 வருஷம் படித்து ஷாஃபி இமாம் சொல்லி தராங்க. நம்முடைய இமாம் சொல்லி தராங்க. நம்முடைய மதுஹபுடைய கிப்லா சொல்லி தராங்க. இமாமுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தராங்க. மாலிக் இமாம் முதல் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு பார்க்க போகும்போது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுஸ் அலைஹி ஜியாரத் ஷரீஃப் முடிச்ச பிறகு மாலிக் இமாம் ஃபர்ஸ்ட் டைம் ஷாஃபி இமாம் அப்பதான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சான். வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலும் தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டாங்கன்னு ஷாஃபி இமாம் என்ன அவ்வளோ ஹாப்பியா ஈது போல இருந்துச்சு அவங்களுக்கு மாஷா. காரணம் என்ன? மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸுடைய தர்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹதீஸுடைய தர்ஸ் நடக்கும். ஏன்னா அந்தந்த இப்ப ஹதீஸுடைய அலமத்து என்ன, ஹதீஸ் நபவியாவுடைய அலமத்து என்னன்னு தெரிஞ்சவங்க ஷாஃபி இமாம். அதனால அவங்களுக்கு என்ன அந்த டேஸ்ட் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ். தீனுடைய இல்முடைய மஹாரத்தையும் கமாலாத்தையும் மாஷா நாஃபியான இல்ம அல்லாஹ் நமக்கு தரணும் மாஷா. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? ஷாஃபி இமாம் சொல்றாங்க மாலிக் இமாம் ரலியல்லாஹு ஹதீஸ் நடத்தினாங்க. அதாவது மாலிக் இமாம் ரலியல்லாஹு அவர்கள் நாஃபியிட்ட இருந்து ஹதீஸை வாங்கியிருக்கிறாங்க. நாஃபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வாங்கியிருக்கிறாப்ல. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலமா ஹதீஸ் கேட்டிருக்கிறாப்ல. அப்ப இந்த இஸ்னாத் சனது சொல்லும்போது மாலிக் இமாம் ஏன்னா நான் நாஃபியிட்ட இருந்து கேட்டேன், நாஃபி அப்துல்லா இப்னு உமர் இருந்து கேட்டாப்ல. அப்துல்லா இப்னு உமர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அத்தாஹ்ல கையை வச்சு மாஷா அல்லாஹ் இந்த சாஹிபல் கபர்ட்ட இருந்து கேட்டாப்ல மாஷா அல்லாஹ். சொன்ன அந்த காட்சியை பார்த்த உடனே ஷாஃபி இமாமுக்கு என்ன அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்கிடுச்சு. எவ்வளவு நெருக்கத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சல்லல்லாஹு எவ்வளவு குறும்புல இருக்கிறாங்க மாலிக் இமாம் மாஷா அல்லாஹ். அதோடைய லஸத், அதோடைய அந்த வேல்யூவேஷன் என்னன்னு தெரிஞ்சதுனால ஷாஃபி இமாமுடைய கண்கள் இருந்து அப்படியே தார தாரையான ஆனந்த கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு மாஷா. இப்படிப்பட்ட மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய தில்மீது மாஷா. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய தில்மீது மாஷா. खादिम இமாம் மாலிக் போய் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயத்துக்கு खिदमत எடுப்பாங்க. அவங்கள்ட்ட மாஷா அல்லாஹ் என்ன முவத்தா மாலிக்ல ஏறதால 13-14 ஹதீஸ் மாஷா ரிவாயத் செஞ்சிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முத புள்ள பிறக்குது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சாதாத்துகளுக்கும் மூல பிதா, நமக்கெல்லாம் மூல பிதா இமாம் அலி மூசா காதிம் அலைஹிஸ்ஸலாத்து. ஏன்னா ஹவுசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் இமாம் அலி மூசா காதிம் அலைஹிஸ்ஸலாம் ரௌதா ஷரீஃபுக்கு பக்கத்துல தன்னுடைய இருப்பிடம் அமையணும்னு ஆசைப்பட்டு மாஷா அல்லாஹ் இமாம் அலி மூசா காதிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மஹல்லால தான் ஹவுசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃப் இருக்குது மாஷா அல்லாஹ். பக்தாது ஷரீஃபில் ஹவுசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃப் இருக்கிற ஹவுசுல் ஆலத்துடைய ஹவுசுல் ஆலம் அவர்கள் விசால் முபாரக் முன்னாடி எஜமான் நடத்தின அவங்களோட முபாரக்கான ஹாம்கா ஷரீஃப், ஜாவியா முபாரக்கா, தக்கா ஷரீஃப், எஜமான தர்பார் ஷரீஃப், இப்போ இருக்கிற தர்கா ஷரீஃப் எல்லாம் மாஷா அல்லாஹ் எங்க இமாம் அலி மூசா காலிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹல்லால தான் மாஷா. இந்த அலி மூசா காலிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் புள்ள. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தது மதீனா ஷரீஃப்ல. அவங்களோட உமா சித்திக் நாயத்துடைய பேத்தி. இமாம் ஜாஃபர் சாதிக் கல்யாணம் முடிச்சது மதீனா ஷரீஃப்ல. மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்க பொஞ்சாதி இமாம் அலி மூசா காதிம் வயிற்றுல வச்சுக்கிறாங்க, ஹாமிலா இருக்கிறாங்க. புள்ள பிறக்கிறாங்க. நாள் வந்த உடனே ஃபேமிலியோட போய் மாஷா அல்லாஹ் அபவா ஷரீஃப்ல போய் தங்குறாங்க மாஷா. அபவா ஷரீஃப் காரணம் என்ன? சித்திகத்துல் குப்ரா
மக்துமாய காயினாத் விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைஹி பரக்காத் மின்ஹா தஹரத் தனாமி நாயகியுடைய தர்பார் ஷரீஃப் இருக்குது மாஷாஅல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துக்கு ஆசை என்னன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா நாச்சியார் செய்தத்துல் உம்மஹாத் எல்லா உம்மாமாருக்கும் செய்தத்து மாஷாஅல்லாஹ். அந்த தாயுடைய ரவுலா ஷரீஃப் இருக்கிற அந்த ஊர்ல தனக்கு புள்ள பிறக்கணும், அந்த பரக்கத்தை கொண்டு தன் புள்ள மாஷாஅல்லாஹ் என்ன ஈமான்லையும் தக்வாலையும் மாஷாஅல்லாஹ் உச்ச நிலையில் இருக்கிறோம் சொல்லி ஆசைப்படுறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சுப்ஹானல்லாஹ் விளங்குதா? அல்லதி பாரக்கனா ஹவுலஹு அல்லதி பாரக்கனா ஹவுலஹு பரக்கத்தை உணர்றாங்க. பரக்கத்தை என்ன ஆழத்துக்கெல்லாம் பரக்கத்துடைய ஐனியத்தை என்ன அஸ்ரியத்தினால காட்டுறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். விளங்குதா? யாருடைய ஷேக்? ஷாஃபி இமாமுடைய இமாம் ஷாஃபி இமாமுடைய இமாம் ஹனஃபி இமாமுடைய இமாம், ஷாஃபி இமாமுடைய இமாம், மாலிக் இமாமுடைய இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், ஹனஃபி இமாமுடைய இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், ஹம்பலி இமாமுக்கு இமாமுடைய இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். என்ன செய்யறாங்க மாஷாஅல்லாஹ், தன் மனைவியை கூட்டிட்டு அபூபா ஷரீஃபோடு போய் கியாம் பண்ணி இமாம் அலி மூசா காதிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து அவங்களுக்கு பேர் வைக்கும் போது புள்ள பிறந்த உடனே பிள்ளை என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு போய் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைனி ஷரீஃபை நாலேன் தஹத் முபாரக்ல பிள்ளை கொண்டு வைக்கிறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அங்க வச்சுதான் பேர் வைக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். சையது அலி மூசா அப்படின்னு சொல்லி காதிம் லகப் அவங்களுக்கு மாஷாஅல்லாஹ் நம்முடைய ஷானை பொறுத்தது காதிம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹபூபீன்களான அல்லாஹ்வுடைய முகர்ரமான இபாதுகளுடைய பிறந்த நாள், அவங்க விசால் முபாரக்கான நாள், அவங்க பிறந்த இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த இடம் மாஷாஅல்லாஹ் என்ன மேராஜ் ஷரீஃப் போகும்போது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்க நிபாட் ரக்காத் தொழுதுட்டு போயிருக்காங்க. பிறந்த நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள்ல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள்ல என்ன சலாம் குர்ஆன் சொல்லுது மாஷாஅல்லாஹ் சூரத் மரியம்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள்லயும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் சலாம் சொல்லுது மாஷாஅல்லாஹ். சாதாத்தின்கள்ல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுகளுக்கு ஷரீஃப்னு பேர், ஹசனி சாதாத்துக்கு ஷரீஃப்னு பேர், ஹுசைனி சாதாத்துக்கு தான் சையீதுன்னு பேர் மாஷாஅல்லாஹ். இன்னைக்கு மதீனத்து முனவரால அது கடைபிடிக்கப்படுது அந்த ஆதத்து ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். ஏன்னா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன உலகத்துல முதல்ல இந்த ஆலமு ஷஹாதால முதல்ல சையீது யாரு, குர்ஆன் சொல்ற சையீது யாரு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல முதல் சையீதுன்னு யார சொல்றான், யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாத்து. அவங்க பிறந்த நாள்ல மாஷாஅல்லாஹ் குர்ஆன் சலாம் சொல்றது மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கியாமத் நாள் வரை இந்த ஆலம் முழுக்க மஷூரானது அஹ்லுல் பைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு கரீமான சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாஷாஅல்லாஹ். அப்ப என்ன யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சையீது மாஷாஅல்லாஹ், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சையீது மாஷாஅல்லாஹ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள்ல குர்ஆன் சலாம் சொன்னது மாஷாஅல்லாஹ். அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள்ல மாஷாஅல்லாஹ் என்ன சலாம் சொன்னது மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ரசூலும் சலாம் சொல்றாப்ல மாஷாஅல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கிற அந்த வக்தில நாயகத்துடைய கபுதல் கரீமான பிலாத்தல் அலீமான சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஹித்மத் ஷரீஃப்ல நாயகம் ரெண்டு பேரை கொண்டு போய் விடுறாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற அந்த வக்தில எஜமான் இமாம் ஃபாத்திமா நாயகத்துக்கு காதிமத்தா ரெண்டு பேரை கொண்டு போய் நாயகம் விடுறாங்க. ரெண்டு பேர் யாரு? ஒன்று மாஷாஅல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் சிலதால சொல்வார்கள் சொர்க்கத்துடைய ஹூரியன்களை பார்க்கறாருந்தா இந்த உலகத்தில் இந்த நபரை பார்த்துங்கன்னு பிஷாரத் செஞ்சாங்க அல்சார் அப்துல் கரீம். யார? ஹஸரத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாயகத்துடைய அருமை உம்மா சையதா
ஆமினா நாயகத்துடைய காதமத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்திலே என்ன குருதினை பார்க்கறதா உம்மு ஐமனை பாருங்கன்னு சல்லல்லாஹு பிஷாரத் செஞ்சாங்க சார் அப்துல் கரீம் மாஷாஅல்லாஹ். அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு காதிமத் ஃபாத்திமா நாயகத்துக்கு. இன்னொரு காதிமத்து நாயகத்துடைய அருமை மனைவி நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகத்துக்கு ஹிதமத் ஷரீஃப்ல விட்டாங்க மாஷாஅல்லாஹ். இப்போ உம்மு சல்மா நாயகி ஓடி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே தங்களுக்கு அழகான பிள்ளை ஆண் பிள்ளை தங்கள் பேர பிள்ளை பிறந்துட்டாங்க மாஷாஅல்லாஹ்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் எவ்வளவு ஸ்பீடா வந்தாங்கன்னா முபாரக்கான தோல்ல போட்டிருக்கிற ஷாலை நழுவி கீழே விழுந்துருச்சு. அதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்படுத்தல. பின்னாடி வந்த சஹாபாவை தூக்கி ஓடி வந்தாங்க. அவ்வளவு வேகமா வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே மாஷாஅல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன அள்ளி தன்னுடைய சதுருல் கரீமோடு அணைத்து கொண்டு மாஷாஅல்லாஹ் முத்தமிட்டு தன் முதலா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்த உடனே முதல்ல அவர்கள் உண்டு மகிழ்ந்த உணவு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய லிசான் ஹக்கு வந்த மாஷா அந்த தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய அந்த உமிழ்நீர் தான் லுவாபே தஹந்தா மாஷாஅல்லாஹ் என்ன முதல் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய இலாஹியத்தான தீபு கமலக்கூடிய அந்த முபாரக்கான திருநாள் வரக்கூடிய உமிழ்நீர் தான் உண்டு மகிழ்ந்தாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ். ஏன்னா அந்த அபூர்வமான சம்பவம் நடந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடையும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடையும். ரசூலுல்லாஹ் சந்தோஷம் ஆயிட்டா அல்லாஹ்க்கு சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ்வோட வேலையே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுத்துறது தான். அல்லாஹ்வோட வேலை என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குஷியாக்குறது தான் ரப்புல் ஆலமீனுடைய வேலையே. அதுதான் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் மகிழும் போது ரப்புல் ஆலமீன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அபூர்வமான சம்பவம் நடந்த இந்த சங்கையான யோமுல் கரீமான ஷாபான மாதம் இந்த 5வது தினம் மாஷாஅல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மௌலிதுல் கரீம்ல மீலாது ஷரீஃப்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்களோ அந்த சந்தோஷத்துல ரப்புல் ஆலமீன் மாஷாஅல்லாஹ் அவர் குஷியாவி அவன் அடியார்களுக்கு விசாலமா என்ன அருள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தாராளமா தந்துகிட்டு இருக்கிற மாஷாஅல்லாஹ். அப்போ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம்ல மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹாரான ரசூலுல்லாஹ்வோட இப்னுல் கரீமான சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மௌலிதுல் கரீம்ல ஈத் மீலாது முகத்தஸ்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்களோ அந்த சந்தோஷத்துடைய ஜகாத் அந்த சந்தோஷத்துக்கு ரசூலுல்லாஹ் ஜகாத் கொடுப்பாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷங்கற அந்த செல்வத்துக்கு ஜகாத் கொடுப்பாங்கல்ல சதக்கா கொடுப்பாங்கல்ல மாஷாஅல்லாஹ் அந்த சதக்காவா அந்த ஜகாத்தா மாஷாஅல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மாஷாஅல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஃபூ செஞ்சு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய ரிதாவும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபூ நாயகன் நம்முடைய எல்லா பாவத்தையும் அஃபூ செஞ்சு மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதாவும் லிகாவும் இமாம் ஆலி மக்காம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய அந்த மகத்தான பரக்கத்துல ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருக்கிற இந்த நாள்ல மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் ரப்புல் ஆலமீனுக்கும் பிரியமான ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம் ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃப் தாது ஷரீஃப்ல மக்பூல் செய்யப்பட்ட கண்மன் நாயகத்துடைய உஸ்ஸாக்கான குலாமாக நம்மையும் நம்முடைய அஹ்லு பைத்தையும் நம்மையும் நம்முடைய நம்முடைய அஹ்லையும் அஹ்லு பைத்த தஹர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷாஅல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பூல் செய்து கொள்வார்களாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன் அல்லாஹ் ஃபضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة
المصطفى والمرتضى وابناهما والفاطمة لي خمسة اطفي بها حر الوباء العاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه